ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜித்த சிவலிங்கம் தான் ராமநாத சுவாமி என்ற பெயரில் ராமேஸ்வரத்தில் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறார். இப்போது ஆஞ்சநேயர் சிவலிங்கத்தை எடுத்துன்னு வந்துட்டு, ஆஹா நம்ம வர்றதுக்குள்ளேயே இங்கே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டாங்களே அப்படின்னு கோபமும் கவலையும் கொண்டு அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய பலமிக்க வாளால் பெயர்த்து எடுக்க முயற்சி செய்கிறார். ஆனால் சிவலிங்கத்தை இம்மி அளவு கூட அவரால் நகர்த்த முடியல. ராமருக்கு ஆஞ்சநேயரை பார்த்து ஒரே சிரிப்பு. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு, அனுமனே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு தன் பக்தனை சமாதானப்படுத்தி கொடு, இப்போ உன்னுடைய சிவலிங்கத்தையும் நான் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுறேன்னு சொல்லி அந்த சிவலிங்கத்திற்கு விஸ்வநாதர் அப்படின்ற நாமத்தையும் சூட்டி பூஜை பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார், இனிமே என்றைக்கும் முதல்ல இந்த விஸ்வநாதருக்கு தான் பூஜைகள் நடைபெறும். விஸ்வநாதருக்கு பூஜை நடைபெற்ற பின்பு தான் ராமநாத சுவாமிக்கும் பூஜை நடைபெறும் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். அதன்படி தான் இன்றைக்கும் ராமேஸ்வரத்தில் பூஜை நடக்கிறது.